எப்படிப்பட்ட சாதனை! குழந்தை சுபாவத்தை பார்க்குறோம். சில பயப்படுறார், ஐயோ அவங்களாம் வராங்களே, நரேன் கூட இரு, நீ இருந்தால் எனக்கு தைரியம், நரேன் இருந்தால் எனக்கு தைரியம், யார் வந்தாலும் சமாளிச்சிடலாம், இப்படிலாம் அவர்கிட்ட அந்த குழந்தை சுபாவத்தை பார்க்குறோம். இப்போ மறந்தும் கூட ஏன்னா அது சுபாவம், அவருடைய அகங்காரம் என்பது அப்படி மாறிவிட்டது. எப்படி? சாதனையின் மூலமாக. அம்மா 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 அம்மா, திரும்ப திரும்ப நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் அம்மா அம்மா அம்மா, அன்னையே எல்லாம். இப்போ கூட என்ன பாண்டார் நல்லா இருந்து, எல்லாம் அன்னை. நீ என்ன பிரம்மம் சொல்கிறியோ அதை நான் அன்னைன்னு சொல்கிறேன், காளின்னு சொல்கிறேன். இப்படியெல்லாம் நிறைய விளக்கங்கள், தத்துவ விளக்கங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ அதான் அவர் திரும்ப 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 எல்லா தெய்வங்களையும் வழிபட்டார். பார்க்கிறோம், எல்லா தெய்வங்களையும் பார்த்தார். ராமனை பார்த்தார், கிருஷ்ணனை பார்த்தார், ராதையை பார்த்தார், சீதையை பார்த்தார், இயேசுவை பார்த்தார். இப்படி சொல்கிறோம், எல்லாரையும் பார்த்தார். எல்லாரையும் காளிக்குள்ளே அடக்கிட்டார். எல்லாம் எங்கள் அம்மா தான், எல்லாம் எல்லாம் இந்த அம்மா. அப்படி அந்த அளவிற்கு அவர் அன்னையினுடைய குழந்தையாக தோற்றத்திலே இவ்வளோ பெரிய மனிதருக்குரிய, வளர்ந்த மனிதருக்குரிய தோற்றம், வயதான தோற்றம் இப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுபாவத்திலே குழந்தை, சுபாவத்திலே குழந்தை. அந்த மாதிரி அவரை இல்லறத்தார்னு சொல்கிறதா, துறவி சொல்கிறதா, எல்லாம் தாண்டிய நிலை. அவருக்கு எல்லாரும் ஒன்று தான், துறவரம் ஒன்று தான். அவர் சொல்கிறார், ஞானி அந்த மாதிரி ஞானம் பெற்ற நிலையில் எங்கே இருந்தாலும் ஒன்று தான், அவனுக்கு எல்லோரும் ஒன்று தான், எல்லாமே இறைவன், எந்த வேறுபாடும் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாது. இறைவனை தவிர ஒன்றும் கிடையாது. இறைவனை தவிர, இறைவனை நினைப்பதை தவிர, இறைவனோடு உறவாடுவதை தவிர வேற என்ன வாழ்க்கையில் என்ன இருக்குது? நமக்கு நிறைய இருக்குது, நமக்கு நிறைய இருக்குது, நிறைய பிளான், இன்னும் என்னென்ன செய்யணுமோ நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். வயசாகி போச்சு, இன்னும் என்ன பிளான் போடுறது இல்லை, போட்ட பிளான் நினச்சிட்டு உட்காந்துருக்கான். ஆதிசங்கர சொல்வார், அது பாலஸ்தாவத் கிரீடாசக்தா, தருணஸ்தாவத் தருணீசக்தா, விருத்தஸ்தாவத் சிந்தாசக்தான்னு. குழந்தை எப்போனா விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு, அதுக்கு பிளான் போடுறது, அங்கே போனீங்க. வளர்ந்த பிறகு அப்புறம் குடும்பம், அது இது, இதை செய்யணும் அது செய்யணும்னு. வயசான பிறகு இப்பயாவது சும்மா கெட அப்படின்னு திட்டுறாங்க, கிடக்க முடியல. ஓடி சிந்தாசக்தா, என்னென்னமோ நடந்தது, எதோ ஆச்சு, அதெல்லாம் நல்லது கெட்டது அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறது. இன்னும் மனசு ஓடிட்டே இருக்கு. பரே பிரம்மணி கோபின சக்தா, இறைவனிடத்தை, இறைவனை பற்றி கவலையே இல்லை, யாரும் கவலைப்படுறதில்லை. எனக்கு சிரிப்பு வருது. யாரா கேட்டாங்க, கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு. நான் பார்க்கல. ஐயோ கடவுளை பார்க்கல. யாரோ கேட்டா தைரியமாக இருக்கேன், யாரும் கேட்க மாட்டாங்க. யாருக்கு வேணும் கடவுள்? யாருக்கு வேணும் கடவுள்? இதான் நரேந்திரன் போய் கடவுள் பார்த்தீங்களான்னு கேட்டான். அது அங்கே அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேர். யாருக்கு கடவுள் வேணும்? அது மாதிரி சிந்தா சக்தா அப்படி நடந்து முடிஞ்சு போனதை பற்றி உக்காந்துட்டுருக்கு. இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஞானிகளுக்கு வேறு என்ன இருக்குது இந்த உலகத்தில்? 2 கையும் தூக்கிட்டு டான்ஸ் ஆடுறது தான், கவலையே கிடையாது. எல்லாம் எங்கள் அம்மா, எனக்கு என்ன தெரியும், என்னை பற்றி என்ன எழுதிட்டுருக்கா? இனிமேல் எழுதுறியாமல் நான் சாப்பிட்றேன், தொங்குறேன், குதிக்கிறேன். இப்படி சுலபமாக சொல்லிட்டார். கவலையே இல்லை, நான் சாப்பிட்றேன், தொங்குறேன், குதிக்கிறேன்.
எனக்கு என்ன ஒன்றும் கிடையாது, எல்லாம் அம்மா அவள் பார்த்துப்பா, எனக்கு கவலையே கிடையாது. நேற்று சுவாமிஜி சொல்லிகிட்டு இருந்தார் ஆத்ம நிக்ஷேபம். இது மாதிரி எச்சில மாதிரி கடை பெருமாள் சொல்கிறார்ல, அது எந்த திசையில் காற்று அடிக்குதோ அங்கே போய் விழும். சாக்கடையில் விழலாம், வீட்டு திண்ணையில் விழலாம், ஒன்றும் கிடையாது. அது எச்சில மாதிரி இருக்குன்ற மாதிரி. அப்படி பிரம்மனை உணர்ந்தவனுக்கு பயம் எங்கே? பயமே கிடையாது. கவலை எங்கே? கவலையே கிடையாது. ஆனந்தம்தான், எப்பொழுதும் ஆனந்தம்தான். ஆகவே உலகத்தில் இருப்பவர்கள் அந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் பெரிய சாதனை செய்து தான் ஆக வேண்டும். எல்லாரும் உலகத்தில் தான் இருக்கோம், எல்லாரும் உலகத்தில் தான் இருக்கும். துணி தான் வேற, இருக்கிற இடம்தான் வேற. உலகத்தில் இருக்கிறோம் என்பது எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது? மனதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. கீதையில் பார்க்கிறோம், இந்திரியாணி சம்யம்ய ய ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூಢாத்மா மித்யாச்சாரஸ்ஸ உச்யதே. மித்யாச்சாரம் போலி வேஷம் போடுறியா, கண்ணை மூட்டு இப்படி உட்காந்துருக்கான். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், எப்படி தட்சிணேஸ்வரத்துக்கு குரங்கு மாதிரி, எந்த வீட்டு கூரையில் சொரக்கா இருக்குது, என்னடா தியானம் பண்ணுதான்னு நினச்சா மித்யாச்சார் அப்படின்றார் பகவான். ஆகவே மனதின் நிலைப்பாடு. ஆனால் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் செய்தார்கள் என்றால் உதவிக்காக, நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக வாழ்க்கை இப்படிலாம் பிரித்து முதல்ல படி தர்மத்தை தெரிந்து கொள். பிரம்மச்சரியாக குருவிடத்திலே இருந்து உலக வாழ்க்கைக்கான விஷயங்களை தெரிந்து கொள்கிறான். அதே சமயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்கிறான். எப்படி வாழ வேண்டும் நிறைய படித்தார். மகேந்திரநாத் குப்தர் அமுதமொழிகளை பார்க்க பெரிய ப்ரொஃபஸர், கை நிறைய சம்பளம் எல்லாம் இருந்தது. குருதேவர்கிட்ட போனார். எப்படி போனார்? மனதிலே துன்பத்தோடு போனார், துக்கத்தோடு போனார். என்ன துக்கம்? இந்த கூட்டு குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியல. எல்லாம் படித்தேன், இந்த அட்ஜஸ்ட் பண்ண அது மட்டும் படிக்கல போல இருக்கு. எல்லாம் கற்றேன், உலக கல்வி எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியத்தை படிக்கலை. குருமா சொன்னாடே, கையில் எண்ணெயை தடவிட்டு பழம் பலாப்பழம் டைரெக்டாக போய் அழுத்தினா அதை பிசின்லாம் ஒட்டிக்கும். அதான் ரகசியம், அதான் உலக கல்வி. பக்தியை வளர்த்துக்கோ. பக்தியை வளர்த்து கொண்டு விட்டால் எல்லாம் அது பின்னாடி வந்துடும். என்ன? வைராக்கியம், பொறுமை, தைரியம், அது இது எல்லா நற்குணங்களும் வந்துடும். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்வார், குளத்தில் அந்த கொடி ஒரு முனையை பிடிச்சு இழுத்தா போதும், கொடி முழுக்க வந்துடும். பகவானிடத்திலே பக்தியை வளர்த்து கொண்டு விட்டால் அவனிடத்தில் எல்லாம் தானாக வந்து விடுகிறது. கீதையில் அற்புதமான ஒரு ஸ்லோகம், அடிக்கடி எனக்கு பிடிச்ச ஸ்லோகம். என் லப்த்வா சாபரம் லாபம் நாதிக்கம் மன்யதே எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருணாபி விசால்யதே. இதெல்லாம் டெஸ்டட் ட்ரூத். கீதை நம்ம சாஸ்திரங்கள், கவிஞர்கள் கவிதை பாடிட்டு போகல, பரீட்சை லோக்கான உலக வாழ்க்கையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து கண்டெடுத்த உண்மைகள். அப்போ அதில் சொல்லுகிறது, எல்லப்தோ அப்புறம் லாபம் அதிகம். இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை, பக்தியை பெற்ற பிறகு அது தருகின்ற நிறைவு, அது தருகின்ற ஆனந்தம் வேறு எந்த பொருள் தர முடியும் இந்த உலகத்தில்? ஆமாம், உலகப் பொருள் நமக்கு ஆனந்தத்தை தருகிறது. ஆனால் ஆனந்தத்தின் பின்னாடி
துன்பம் மறைந்து இருக்கிறது, நிழலாக வந்துட்டே இருக்கு, அதெல்லாம் வந்து போகக்கூடியது. ஆனால் ஞானம் பக்தி என்பது மெய்ஞானமும் இந்த பராபக்தியும் நமக்கு நிலையான நிலைத்த ஆனந்தத்தை தந்து விடுகின்றன. நிலைத்த ஆனந்தத்தை, நிறைவை தந்து விடுகின்றன. அந்த நிறைவை, அந்த நிலைத்த ஆனந்தத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் கொடுக்க முடியாது. எம் லப்த்வா, எதை அடைந்த பிறகு இதைவிட உயர்ந்ததான ஒன்று அடைவதற்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவு தான். அதே சமயத்தில் எதை அடைந்த பிறகு கொடிய துன்பம் கூட ஒருவனுக்கு துன்பம் இல்லாமல் போய்விடுகிறது. அது இன்னொன்று ஆச்சரியம். அவனுக்கு துன்பமே கிடையாதா? ஞானிகள் பட்ட கஷ்டம், அன்னையார், நான் எங்கேயோ போயிட்டேன், அன்னையாருடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன், டைம் இருக்குது. அன்னையார் பட்ட கஷ்டம் அது நமக்கு தான். குருதேவர் ஐயோ பா எல்லாம் அழுகிறார்கள். குருதேவர் சொல்கிறேன், நான் போயிடுறேன், போயிட்டா நீங்கள் அழுகிறதெல்லாம் பார்த்து என்னால் தாங்க முடியல. அது குருதேவர் சொல்கிறது உடம்புக்கு வந்த நோய்ப்பா, உடம்புக்கு வந்த நோய். ஆனால் மனசு பகவான்கிட்ட இருக்குது, அவளுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. கடலின் மேல் பரப்பில் புயல் என்ன, எல்லா அலைகள் எழும்பி வீழ்கின்றன, ஒரே இரைச்சல். கடலின் கொஞ்சம் கீழே போயிட்டனா ஒரே அமைதி. ஞானிகள் எப்பொழுதும் அந்த அமைதியிலே ஆழ்ந்திருந்தார். இதெல்லாம் விளையாட்டு, இதெல்லாம் விளையாட்டு. அவங்களுக்கு எப்பவும் பிரம்மனை, எப்போ சதா எல்லா இடத்துலையும் இறைவனை பார்க்கக்கூடிய நிலையில், இறைவனை உணர்ந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இறைவன் வந்து போகக்கூடியவன் அல்ல, என்றும் இருப்பவன். இந்த ஞானம் இருந்துகிட்டே இருக்கு. உலகத்தை பார்க்கிறார்கள், மனிதர்களை பார்க்கிறார்கள், மரங்களை பார்க்கிறார்கள். இதெல்லாம் பார்க்க பார்க்க நாம் மறந்துடும். மனிதனை பார்க்கும்போது மரத்தை மறந்துட்டோம், மரத்தை பார்க்கும்போது மனிதனை மறந்துட்டோம். அதை பார்த்தா இதை மறக்கணும், அதை அவர்களிடத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் மறப்பதில்லை. என்ன? பகவானை மறப்பது கிடையாது. இங்கே குருதேவர் படத்தை பார்த்தா 2 கையும் மேலே, வெளியில் கால் வச்சா போச்சு, எங்கே போயிட்டார் குருதேவர்? பாருங்க, மறைஞ்சே போயிட்டார். உண்மையாகவே எங்கே போனார்? திரும்ப அதனால தான் திரும்ப திரும்ப கோவிலுக்கு போகிறோம், திரும்ப திரும்ப இதெல்லாம் திரும்ப திரும்ப செய்யணும், அப்படித்தான். ஆனால் அந்த ஞானம் நிலைக்க வேண்டும். அதுதான் மெய்ஞானம். அது நிலைக்க வேண்டும், வந்து போகிறது இல்லை. அது நிலைத்து விட்டால் அது போகாது. இப்போ இந்த உலகத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி தான். நான் மரத்தை பார்த்தா அவர் வேறு மாதிரி பார்ப்பார். அவர் மரம் தான் பார்க்குறாரு, அவர் மனுஷனை தான் பார்க்குறாரு, மிருகத்தை பார்க்குறாரு, அது பார்க்குறாரு, இது பார்க்குறாரு. ஆனால் நாம் பார்க்குற மாதிரி இல்லை. நான் மரத்தை பார்த்தா இது என்ன மரம், அந்த மரம், இந்த மரம், அந்த ஆராய்ச்சியில் போயிடுறோம். இல்லை இந்த நல்ல மிருகம், அது கொடிய மிருகம், அதுபடி நல்ல மனுஷன், அந்த மனுஷன். வேற்றுமைகளில் சிக்கி என்ன மனசு அல்லாடுகிறது. வேற்றுமை போட்டு நம்மளை போட்டு வறுத்தெடுக்கிறது. அவர்கள் அப்படியே ஒன்றாக காண்பதுவே காட்சி, புலனைந்தும் வென்றான் தன் வீரமே வீரம். இது ஔவையார் பாடுவார். ஒன்றாக காண்பதுவே காட்சி, அது மறையதே கிடையாது. பகவானோடே இருக்கிறார்கள். பார்க்கலாம், அவர்களும் பசுவை பார்க்கலாம், புலியை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதை பார்க்கலாம். ஆனால் இதை விடுறதே இல்லை, இதை விடுறதே இல்லை. அதனால் அவங்க எப்பொழுதும் நிறைவில் இருக்கிறார்கள், ஆனந்தத்தில் இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பதே அவர்களுக்கு ஒரு ஆனந்தம்தான். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். இன்னொரு படி மேலே போனால் அன்னையரன்னு சொல்லுவா, கஷ்டம் கஷ்டம்னு வந்து சொல்கிறான். கஷ்டம்னா அது என்ன? பகவானுடைய வரப்பிரசாதம்ட்டாங்க.
கடவுளே, கஷ்டம் என்பது பகவானுடைய வரப்பிரசாதம். ஏன்? அது பகவானை நினைக்க வைத்தால் வரப்பிரசாதம், இல்லைன்னா தலையெழுத்து நீ தலையில் அடிச்சுட்டு இன்னும் அழுவ. நீ பக்தனாக இருந்தால் பகவானே 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 ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குற? கீதையில் சொல்கிறார் பகவான், அவனும் என்னுடைய பக்தன். சதுர்விதா பஜத் தேமாம் ஜனா சுக்ருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபம் சொல்லிடு. அவனும் என்னுடைய பக்தன். பகவானே இன்னைக்கு பாஸ் பண்ணணும். 100 தேங்காய். பையன் சிரிப்பாக இருக்கும், வாத்தியார். அவருக்கு ஏதோ பிஎட், அதுக்கு ஏதோ இது எழுதணும், கட்டுரை தயார் பண்ணணுமா என்னமோ. கிளாஸில் பசங்களை அவர் இன்டர்வியூ பண்ணுறார். ஒரு பையன் இதை எனக்கு காமிச்சார் இதே வித்யாலயத்தில். கடவுள் நம்பிக்கை இருக்கா? போன வருஷம் வரைக்கும் இருந்தது. இந்த வருஷம் இல்லையா? ஏன்னு பாஸ் பண்ணுங்கன்னு பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைச்சா என்ன பண்ணார்? ஃபெயில் ஆக்கி விட்டார். அது மாதிரி எங்கிட்ட வந்தானே அவங்களெலாம் நல்லவர்கள். பகவான் சொல்கிறார், அதெல்லாம் நல்லவர்கள் தான். ஆனால் அப்போ அவன் என்ன பண்ணுறது? இதெல்லாம் வந்து போகக்கூடிய அழியக்கூடிய பொருள்களை தான். ஞானி தான் உயர்ந்தவன். ஏன்? ஒன்றும் வேணாம், பகவான் நீ வந்தால் போதும். அப்போது பகவான் துன்பம் என்பது நமக்கு பகவானை மனப்பூர்வமாக மனதின் ஆழத்திலிருந்து பகவானை பிடிச்சிக்கிறோம். கஷ்டத்தில் இருக்கும் பொழுது கிரீஷ் சந்திர கோஷ் சொன்னார், அப்பாவும் மகனும் போகிறாங்க கப்பல் படகுல. காற்று அடித்து படகு கவுந்துரும் போல. அப்பா அப்பா அப்பான்னு கையை பிடிச்சிட்டான். உதறிட்டார். டேய், இந்த படகு மட்டும் கவுந்ததுன்னா முதல்ல என்ன தான் காப்பாற்றிப்பேன். பெரிய ஷாக்காக போச்சான். 2 உயிர் தான் உதறிட்டான் சொல்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும். ஆனால் அடுத்த தடவை நான் இனிமேல் இதாக வந்தால் பகவானைத்தான். இப்போ பகவானை பிடிப்பதற்கு எல்லாம் நல்லா இருந்ததுன்னா யார் கவலைப்பட போகிறாங்க? பகவானை. எல்லாம் நல்லா இருந்ததுன்னா யாருக்கு வேணுங்க பகவான்? கஷ்டம் வரும்பொழுது அப்போ இருக்க பிடிக்கிறோம். எப்படியாவது பாஸ் பண்ண வச்சிரு, எப்படியாவது இது பண்ண குணப்படுத்து, எப்படியாவது பகவானே நீ தான். அதனால் அம்மா சொல்கிற கஷ்டங்கள் என்பது பிரசாதம். யாருக்கு? பக்தனுக்கு. ஒரு பக்தன், நான் இப்படி தான் யாரோ ஒரு பக்தர் சொன்னேன், உங்களுக்கு வந்தால் தெரியணும். கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக நான் சுலபமாக சொல்லிட்டேன், நிஜம்தான். ஆனால் என்ன பண்ணுறது? அப்படி போட்டு வாட்டி வரட்டி தான் பக்தியை கொடுக்குறார். என்ன பண்ணுறது? பகவான் நான் அவ்வளோ சுலபமா இந்த அப்படின்னு கொடுத்துருவாரா? அதெல்லாம் போட்டு புரட்டி எடுத்து வேண்டவே வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம், இந்த விரக்தி. எத்தனை பேருக்கு நமக்கு இந்த விரக்தி இருக்குது? சொல்லுங்கள் பார்க்கலாம். போதும் பெருமா, நான் நாளைக்கே ரெடியாக இருக்கேன், நாளைக்கு நான் இப்போயே ரெடியாக இருக்கேன். சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியும். இன்னும் அந்த விரக்தி வரல. இதில் புல்லாகி பூண்டாய் மாணிக்கவாசர் பாடுவார், பிறந்து இளைத்தேன்னு சொன்னார். அந்த இழைப்பு வரமாட்டேங்குது. அப்போ தானே இதனுடைய சுவை தெரியும். நமக்கு என்ன சுவை தெரியும்? என்ன சுவை தெரியும்? அதனால்தான் அது எப்படிப்பட்டது பிரம்மானந்தன்னா, அது எப்படி சொல்கிறது? நமக்கு தெரிந்த
நமக்கு தெரிந்த வகையில், நமக்கு புரியக்கூடிய வகையில் சொல்கிறார். கரும்பு, கற்கண்டு. ஓ, கரும்பு மாதிரி இருக்குமா, கல்கண்டு மாதிரி இருக்குமா அப்படின்னா நல்லது தான், நமக்கு அவ்வளோதான். ஆனால் அது கரும்பு இல்லை, கற்கண்டு இல்லை, அது என்னமோ. உபனிஷத்தில் போனால் இது மனிதனுடைய ஒரு யூனிட், நல்ல திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மனிதன், இளைஞன். உலகம் ஒரே இன்பமயமாக இருக்கு. அந்த மாதிரி 100 மடங்கு தேவருடைய இன்பம், அந்த மாதிரி 100 மடங்கு இந்த இன்பம் தான் சொல்லி கடைசியில் கொண்டு போய் இதுதான் பிரம்மானந்தன்னு சொல்லுவாங்க. இப்போ கற்பனை பண்ணிக்கோ, உனக்கு தெரிஞ்ச வகையில் கற்பனை பண்ணிக்கோன்னு. நமக்கு என்னென்ன தெரியாது. பிரம்மானந்தமா, பஜனானந்தமா, தெரிஞ்சதெல்லாம் விஷயானந்தம், மசால் தோசை, அது இது. ஆமாம், நம்ம விஷயானந்தம் நல்லா தெரிகிறது. பஜனா அதுக்கு சாதனை. அந்த சாதனையை கண்டு பயப்படக்கூடாது. அம்மா சொல்லிட்டார், உலகத்தில் பகவான் வச்சிருக்காரு, அது அவருடைய உலகம், அவர் உன்னை படைச்சு இங்கே வச்சிருக்கார். ஏன் பயப்படுறேன், எந்து ஏன் அடைச்சிக்கிறார், நாங்கள் வச்சிருக்கார், பயப்படாமல் செய், ஏற்றுக்கொள்ள. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா, ஐயோ, அது எப்படி தான் அந்த நகபத்தில் வாழ்ந்தாங்களோ கடவுளை. ஏதோ படிச்சுட்டு போயிடுறோம், ஒரு நாள் விட்டு பண்ண நம்ம அலறிச்சிட்டு ஓடுவோம். சாமான் மேலே சாமான், சைடில் சாமான், அதில் சாமான், கூட 2 பேர் வந்து படுக்கிறாங்களாம். எப்போ போய் குளித்தாங்க, எப்போ போனாங்க, வந்தாங்க. ஐயோ ராமா, இப்படி ஒருத்தர் வாழ முடியுமா? சரி, அதுக்கப்புறமா அது காமால் குக்கர்லேயும் பட்ட கஷ்டம். அதுக்கப்புறம் ஜெயராம்பாடியில் எல்லாம் இருந்தது, கூட இருந்தவங்க கொடுத்த கஷ்டம். அப்பா எல்லாம் போங்கடா, எல்லாம் நான் நிம்மதியாக இருக்கேன். பிருந்தாவனத்தில் போய் இருந்திருக்கலாமே. இல்லை, வாழ்ந்து காட்டினாங்க, நமக்காக வாழ்ந்து காட்டினாங்க. யாரை கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்படுறீங்களே? அம்மா சொல்கிற, இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பக்தர் கேட்ட உங்களுக்கு வந்தால் தெரியும். அது மாதிரி பக்தர் சொல்ல, உனக்கு என்ன தெரியும் குடும்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதனால் நமக்காக அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து காட்டினார். அம்மா சொல்வா, குருதேவர் இறைவன் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறான். சாதனை என்னென்னா விளையாட்டா? எவ்வளோ எல்லாம் எதற்காக? நமக்காக வாழ்ந்து காட்டுகிறான். தாங்கிக்கொள், கஷ்டத்தை ரசிக்க தெரிந்து கொள். சுவாமிஜி அந்த நிலைக்கு போயிட்டார். யார் சாவை ரசிக்கிறானோ, வரவேற்கிறானோ, அவங்ககிட்ட தான் காளி வருவா. எப்படி பாடிட்டார் காளி தி மதர், பாட்டில் பாடுறார். யார் சாவை வரவேற்கிறானோ அவங்ககிட்ட தான் தெய்வம் இருக்குது, அவங்ககிட்ட தான் உண்மையான மன நிறைவு இருக்குது, ஆனந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவன் தான் உண்மையான வாழ்க்கை வாழ்கிறான், வாழ்ந்தான். பயந்துட்டே இருந்தால் ஒன்றும் இல்லை. இப்போ துறவு என்பது எல்லாத்தையும் விடுறதில்லை, ஏற்றுக்கொள்ளுதல். நான் எனது என்பதை விட்டுட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகிவிடுவீர்கள். இதுதான் பகவானுடைய இது. நன்றை செய்வாய் பிழை செய்வாய் நானும் அதற்கு நாயகம்னு ஒரு சுலமாக ஒரு லைனில் சொல்லிட்டாங்க. பகவானை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க தைரியமாக இருந்தார்கள், ரசித்தார்கள். அது யார் சுவாமி எழுதுகிறார், யாருடைய ஜுரம் வந்து தான் மருந்து சாப்பிட மாட்டேன் நான் உடம்பல்ல அப்படி இப்படின்னு பண்ணிகிட்ருக்கார். நீ உடம்பல்ல சரி, ஜுரம் போக மாட்டேங்குது, வேலைக்கு வர மாட்டேன்றிய, டியூட்டி பண்ண மாட்டேன்றிய, நீ ஜுரம் எல்லாம் படுத்துட்டு இருந்தால் யார் இதெல்லாம் டியூட்டி பண்ணுறது? டேய், நீ என்னைக்கு மடத்தில் சேர்ந்தியோ இது எல்லாம் அவரது தானே, இந்த உடம்பை சரியாக பார்க்க வேணாமா?
நீ அவருக்காகத்தான் நீங்கள் வந்த, உடல் பொருளாவி எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லிட்டு வேறு வழியில் மருந்து மாத்திரையை போட்டார். அடுத்த சில மணி நேரத்தில் டியூட்டிக்கு போயிட்டு. அப்படி துன்பம் என்பது குருணாபி துக்கேன விசால்யது, எஸ்மின் ஸ்திதோன துக்கேன குருணாபி துக்கேன விசால்யது. கொடிய துன்பம் இல்லாமல் போகிறது. ஐயோ வலிக்குது, கத்தலாம். உள்ள அமைதி, பயம் இல்லை. நமக்கு ஊசி குத்துனா பயம், ஏன்னா எதோ ஆகிடுமா, செப்டிக் ஆகிடுமோ, ஊசி குத்துனா செப்டிக் ஆகிடுமா, அதுலேருந்து அது ஆகிடுமா, பயம். சர்வம் பயான்விதம் நுணாம் லோகே வைராக்கியமேவா பயம்னு நல்லா சொன்னாங்க. உலகத்தில் பயம்தான் நம்மளை விரட்டிகிட்டே இருக்கு. பயம். வைராக்கியமேவ அபயம்னு சொன்னாங்க. அப்போ அந்த வைராக்கியம் எங்கிருந்து வருகிறது என்றால் பக்தியிலிருந்து வருகிறது. நமக்கு குருதேவர் சொல்லிட்டார், நேற்று சுவாமி சொன்னார், பக்தி வந்தாச்சுன்னா மீது எல்லாம் தானாக வருகிறது. அந்த பக்தி எப்படி வரும்? குருதேவரோடு இருந்துருங்க, அம்மாவோடு இருந்துருங்க, அவள் நினைவில் இருந்துருங்க, போதும். திரும்ப வாசிக்கிறோம், அதே படித்த இதுதான் அமுத மொழிகள், அதே அன்பு மொழிகள், அதே வாழ்க்கை, திரும்ப அதை படிக்கிறோம், அதே கீதை, அதே இது. இந்த படிக்கிற நேரத்தில் அவங்களோட இருக்கும், தானாகவே தியானம் பண்ணுறீங்க. அப்போ ஷுண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருத்யந்தஸ்தோபி அபத்ராணி விதுனோதி சுகிருத் சதாம். பியூட்டிஃபுல். பாகவதம் சொல்லும், கேளு, பகவான் நாமத்தை கேளு. கேட்ட உடனே என்ன, இந்த பகவான் போய் உள்ளே உட்காந்துடுறார். ஹிருதி அந்தஸ்தஹா, மனதின் ஆழத்திற்கு சென்று உட்காந்துடுறான். இங்கே என்ன பண்ணாமல் போக மாட்டேன், உட்காந்துடுறான். அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மனதை தூய்மைப்படுத்துகிறான். ரொம்ப அதான் பக்தி யோகம் ரொம்ப சுலபமானதுன்னு. மருந்து, அதுக்கெல்லாம் உதாரணம் சொல்ல, மருந்து வாயில் போட்டேன்னா வயிற்ற வலி, மருந்து போட்ட திடீர்னு வேணாம், சரி ஒரு 2 hours ஒர்க் பண்ணாமல் இரு, சொல்ல முடியுமா? உணவு, இதெல்லாம் அதில் உதாரணங்கள். உணவு சாப்பிட்ட பிறகு நீ ஒன்றும் வேலை பண்ணாதன்னா உணவு உடனே ஆரம்பிக்கும், ஜீரணமாகி அதனுடைய சக்தி விடலாம் பிறகு. அப்படி உணவு போல், மருந்து போல் பகவான் கேட்ட மாத்திரத்தில் உன் உள்ளத்திலே போய் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாயையை விரட்டத் தொடங்குகிறான். அதனால் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சுலபம். போய் உட்காந்துரு, அங்கே உட்காந்துரு, போய் உட்காந்துரு. ஒருத்தர் டிவோட்டி சொன்னார், நான் போலனா கஷ்டம் சுவாமி மடத்துக்கு. என்னன்னு குருமாய் பார்ப்பார், எங்கே அவன் ஆளக்கா. நான் ரொம்ப ரசித்தேன். இந்த வில்லுப்பாட்டு ஆறுமுகன்னு ஒருத்தர் ஃபேமஸ், அவர் சொல்ல, இங்கே அந்த ஆறுமுகத்தை காணா, எங்கடா இன்றைக்கி வரல, அதுக்காக பயந்துட்டு போக வேண்டியிருக்கு, இப்படியெல்லாம் வேடிக்கை சொல்லுவாங்க. நீ அங்கே போய் உக்காந்துட்டா போதும், எப்படியோ அவங்ககிட்ட வர உள்ளே ஏதோ ஒரு ரீதியில் அவனை பிடிச்சா உள்ள வந்து உட்காந்துடுறார். அப்படி தான் ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. எப்படி மடத்துக்கு வந்தேன்னு, அந்த கோகனட் பால் கொடுத்தாங்க பாருங்க, அதில் பிடிச்சி இழுத்து பட்டாங்க. ஒவ்வொரு விதத்தில் குருதேவர் ஒருத்தர் பிடிச்சி எல்லாம் அவங்களெல்லாம் பிடிச்சி இழுத்து வந்து உட்கார வச்சுட்டார். ஆனால் அந்த சத் சங்கத்தை விடாமல் இருந்துட்டா, இப்போ அன்னையார் மாதிரி இல்லறத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு அது இல்லறம் இல்லை, ஆராதனை, தெய்வ ஆராதனை. அது முழுக்க ராமகிருஷ்ண கதப்பிராணா. ராமகிருஷ்ணனில் தன்னை இழந்தவள், கரைந்தவள்.
நானே கிடையாது. யாராவது நீங்கள் அங்கே உட்காந்துருக்கார் பாரு, எல்லாம் அவர் தான். ஒரு நாளும் எப்பயோ ரொம்ப ரேர் நான் அவரும் ஒன்று இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ குருதேவர் கரைந்து இருக்கிறார் அவரிடத்துல. அந்த நிலையிலே எல்லாம் தவ ஆராதனம், சம்போ தவ ஆராதனம், எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் அவருடையது. அவருடைய விளையாட்டு அதில் நமக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கார், அவ்வளோதான். இந்த மாதிரி இல்லறத்தில் இருந்தாலும் துறவியாக வாழ்ந்தார். துறவி என்றால் என்ன? எல்லாவற்றையும் துறந்தவர், பகவானோடு இருப்பவர். அந்த மாதிரி இல்லறத்தில் எப்போ என்ன இல்லறம் சொல்லிகிட்டே போகலாம், நிறையா திருப்பி வாசிக்கிறோம். நம்பவே முடியல, கூட இருந்தால் நம்ப முடியல. அவளுக்கு நெருங்கிய யோகின்மா. என்ன எப்போ பார்த்தாலும் இந்த ராது ராது ராது, அவன் செத்தான அழுது இவன் செத்தனா. கூட இருந்தவர் அன்னையாரை அந்த அளவு புரிந்து கொண்டவர் அவருக்கே டவுட் வந்து போச்சு. என்னதான் இருந்தாலும் குருதேவர் எப்போ பார்த்தாலும் பரவச நிலை சமாதியில் இருந்தால் இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ரொம்ப புரியறது கஷ்டம், அம்மாவை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவளுக்கு டவுட் வந்து போச்சு. கங்கை கரையில் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கா வழக்கம் போல். திடீர்னு குருமராஜ் தோன்றுகிறான், பார் கங்கையில் பார், பிறந்த குழந்தை மிதந்து போதும். இதனால் கங்கை அசுத்தமாச்சுன்னு நினைப்பியா? கங்கை என்று தூய்மையானது, அதை யார் அசுத்தப்படுத்த முடியும்? அதுபோல்தான் அவள் என்றார். ஓன்னு அழுத்த போய் அம்மா காலில் விழுந்தா. என்ன யோகின், என்ன ஆச்சுன்னு? இப்படி ஆகிப்போச்சம்மா, இந்த மாதிரி உங்களை போய் சந்தேகப்பட்டேன்னு அம்மா தட்டினேன். இப்படி தான் சந்தேகம் வந்து போயிட்டே போகும். மனசு கடைசியாக திடமாக உட்கார வரைக்கும் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, தட்டி கொடுத்து அம்மா ஒன்று சட்டி கொடுத்தா ஒன்றும் இல்லை. அன்னையாரை புரிந்து கொள்ள குருதேவர் புரிஞ்சிக்கலாம் ஓரளவுக்கு நினைக்கிறேன். காமினி காஞ்சனம் தியாகம் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டு அம்பு. காமினி காஞ்சனம் தியாகம் எப்போ பரவசம் இல்லை, அது இதுன்னு பார்க்க. அம்மா கிட்ட பார்த்தா ஒன்றும் புரியல. ராது அவ்வளோ ராதுக்காக என்ன கடைசியில் சில நாட்கள் மறைவு சில கொண்டு போய் எல்லாம் இங்கேருந்து விரட்டு எல்லாம் கொண்டு போன்ட்டான், ஒரே வெட்டு போ. அப்போ இந்த மாயை அவளே வரவழைத்து கொண்டது. அதனால் எல்லா இடத்துலாம் துறவியாக வாழ்ந்தார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.